சத்யா. நீ மட்டும் ஏன் இன்னும் காலியாகவே இருக்க? உன் மேலே ஒரு காலத்தில் யாரோ உட்காந்துருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் யாரும் இல்லை? நான் உன்னை காலி நாற்காலின்னு பார்க்கல. ஒரு மருத்துவரா, ஒரு ஆசிரியரா, ஒரு விஞ்ஞானியா, ஒரு விவசாயியோட புதிய கண்டுபிடிப்பாக தான் பார்க்குறேன். இதையெல்லாம் விட உன்னை ஒரு நல்ல மனுஷாக நான் பார்க்குறேன். ஆனால் இப்போது அந்த கனவெல்லாம் இந்த காலி நாற்காலியோடு சேர்ந்து காலியாக போயிடுச்சு. ஒரு நாற்காலி காலியாக இருக்கலாம், ஆனால் ஒரு கனவு காலியாக இருக்கக்கூடாது. பள்ளியில் காலியாக இருக்கிற ஒரு நாற்காலி நாளைக்கான சமூகத்தில் காலியாக இருக்கிற ஒரு வாய்ப்பாக மாறாமல் இருக்கட்டும். ஒவ்வொரு காலி நாற்காலிக்கு பின்னாலேயும் ஒரு நிறைவேறாத கனவு இருக்கலாம். அந்த நாற்காலி நாளைக்கும் காலியாக இருக்கணுமா, இல்லை ஒரு கனவை சுமக்கணுமா? அந்த முடிவு உங்களுடையது.